أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن يستنكف المسيح أن يكون عبدا لله ولا الملائكة المقربون ومن يستنكف عن عبادته ويستكبر فسيحشرهم إليه جميعا. فأما الذين آمنوا وعملوا الصالحات فيوفيهم أجورهم ويزيدهم من فضله وأما الذين استنكفوا واستكبروا فيعذبهم عذابا أليما ولا يجدون لهم من دون الله وليا ولا نصيرا. صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 358வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 2 வார கால இடைவெளிகளுக்கு பின்னால் இந்த புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸை ஒன்று சேர்த்து கொடுத்த அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் எல்லா விதமான புகழும் உண்டாகட்டுமாக. கடைசியாக நாம் சூரத்துன் நிசாவினுடைய 171வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா யூத நசாராக்களை பற்றி பேசுகிறான். குறிப்பாக கிறிஸ்துவர்களான ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்ட நசாராக்களையே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மார்க்கத்தினுடைய விஷயத்தில் எந்த நேரத்திலேயும் நீங்கள் வரம்பு மீறி நடக்காதீர்கள். லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்கள் தீனுடைய விஷயத்திலே வரம்பு மீறி நடக்காதீங்க. வரம்பு மீறுதல் அப்படிங்கிறது நன்மையிலையும் இருக்குது, தீமையிலையும் இருக்குது. என்னங்க, நன்மையிலையும் இருக்குது, தீமையிலையும் இருக்குது. தொடர்ந்து எந்த விதமான அல்லாஹ் ரசூலை பற்றி உண்டான பயமே இல்லாமல் ஒருத்தர் தொடர்ந்து பாவமே செஞ்சுட்டு இருக்காருன்னா அப்ப என்ன செய்யறாருங்க? வரம்பு மீறுறாரு. திருநவர் திரும்ப மாற்றாரு, திரும்ப என்ன செய்யறாரு? தப்பு செய்யறாரு. எந்த விதமான உள்ளத்துல பயம் இல்லைன்னா அங்க என்ன ஆகுதுங்க? வரம்பு மீறி நடக்குது எங்க ஏற்படுது. அதே நேரத்தில் நன்மையான விஷயத்துல சஹாபாக்கள் சொன்னாங்கல்ல, நாங்க இனிமேல் மனைவியோட சேர மாட்டோம், நாங்க தொடர்ந்து என்ன செய்வோம்? நாங்க நோன்பு வைப்போம், நாங்க இனிமேல் மாமிசத்திற்கு உண்டான ஆடு மாடு ஒட்டகை கோழி உண்டான வஸ்துக்களை என்ன செய்ய மாட்டோம், நாங்க சாப்பிட மாட்டோம்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க. நானும் ஆம்பளை, எனக்கும் என்ன செய்யறாங்க? மனைவி மக்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. நான் என்ன செய்யறேன்? நான் ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் நான் நோன்பு விடுறேன். அல்லாஹ் எனக்கு ரிசுக்கு கொடுக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொடர்ந்து நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறேங்கிறதுக்காக வேண்டி நீங்களும் என்ன செஞ்சுறாங்க? அப்படி வச்சிடாதீங்க. எனக்கு யார் ரிசுக்கு கொடுக்குறா? இந்த ரிசுக்கு உங்களால் என்ன செய்ய முடியாதுங்க? உணர முடியாது. ஹதீஸ் புரியுதுங்களா? நாம தொடர்ந்து 3 நாளைக்கு சஹர் செய்யாம நோன்பு வைக்க முடியுமாங்க?
இஃப்தார் கிடையாது. நல்லா விளங்கிக்கணும், என்ன கிடையாது. ஆமா, அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சஹாபாக்கள் அப்படித்தான் சொன்னாங்க, நான் ஒரு மாசம் தொடர்ந்து என்ன செய்ய போறேன், நான் நோன்பு வைக்க போறேன். எப்படி உங்களால் நோன்பு வைக்க முடியும்? எப்படி நோன்பு வைக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்னைய மாதிரி நீங்களும் செஞ்சிடலாம் நீங்க நினைச்சிடாதீங்க. என்னை மாதிரி நீங்களும் அமல் செஞ்சிடலாம் நினைச்சிடாதீங்க. அது என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு சாத்தியப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு என்ன செய்யலாம், உணவு கொடுக்குறான். அது எப்படி கொடுக்குறாங்கிறத உங்களால என்ன செய்ய முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. எங்க காட்டுல எல்லாம் முன்னோர்கள் தவம் இருந்தாங்கல்ல, எப்படி இருந்தாங்க? கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி 11 ஆண்டு காலங்கள் காட்டுல தவம் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? யாரால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அங்க அல்லாஹ்வை பற்றி உண்டான நினைப்பே அவங்களுக்கு என்னவாக மாறிடுங்க, ரிஸ்காக மாறிடும், உணவாக மாறிடும். அது எப்படி, அது என்னங்கிறது நம்ம புத்திக்கு என்ன செய்யாது, எட்டாது. நாம இப்பதான் பிறந்த குழந்தைங்க, எங்களுக்கு 75 வயசாச்சுங்கிறச்சு, வயசு வேணா ஆகலாம், விளங்குற விஷயத்துல நாம குழந்தைகளா இருக்கிறோம். அப்ப நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்கள் மார்க்க விஷயத்தில் நீங்க என்ன செய்யாதீர்கள், வரம்பு மீறி நடக்காதீங்க. என்ன வரம்பு மீறி நடந்தாங்க? இன்னமல் வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலா ஒருத்தன் மட்டும்தான் என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க, வேற என்ன சொல்லாதீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதுவராக என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அல்லாஹ்வுடைய தூதுவராகவும் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வ கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய வார்த்தையாகவும் இருக்கிறாங்க. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். எப்படி வார்த்தை, என்னங்க ஆகுண்டா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயிற்றுல எப்படி சாத்தியமாக பிறக்கும்? எந்த ஆணும் தொடலையே, ஆண் தொட்டாத்தான ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும், தொடாமல் இருக்கிற போது எப்படி குழந்தை பிறக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவ கலிமத்துஹு, அல்லாஹ் தஆலா ஆகுன்னு சொன்னா என்னவாயிருச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. அதே மாதிரி அல்காஹா இலா மர்யம வரூஹும் மின்ஹு, அல்லாஹ்வுடைய ரூஹ என்ன செஞ்சான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மணி தாயாரான மரியம் அலைஹிஸ்ஸலாத்து மீது அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க, ரூஹு ஊதனா. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்க என்ன செஞ்சாங்க, கருவுட்க ஆரம்பிச்சாங்க. ஃபாமினு பில்லாஹி வருசுலி, அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய தூதர்களை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வலா தகூலு சலாசத்துன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 கடவுளில் 3வது கடவுள் என்ன செய்யாதீங்க, நீங்க சொல்லாதீங்க. இன்தஹு கைரல் லக்கும், நிறுத்திக்கங்க, இந்த மாதிரி சொல்றத நிப்பாட்டிக்கங்க, அது உங்களுக்கு நலவானதாக இருக்கும். இன்னமல்லாஹு இலாஹு வாஹித், வணக்கத்துக்குரியவன் யார், ஒருத்தன் தான், ஒரே ஒருத்தன் தான் வணக்கத்துக்குரியவன். அது யார் தான்? ஆமா, இப்ப அல்லாஹ், அப்புறம் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. கடவுண்டு அது யார் தான்? அல்லாஹ் ஒருவன் தான். சுப்ஹானஹு அன் யகூன லஹு வலது, குழந்தை அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு கிடையாது, அதை விட்டு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத், பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை யாரால். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இப்படிலாம் இதுக்கு மாற்றமாக நீங்க நடந்துக்கிட்டீங்கடா, லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானமும் பூமியும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. என்ன வேணாலும் அல்லாஹ் என்ன செய்வான். வகஃபா பில்லாஹி வக்கீலன், பொறுப்பெடுத்துக் கொள்வதிலே அல்லாஹு தாலாவே போதுமானவனாக இருக்கிறான். என்ன செஞ்சான், அல்லாஹு தாலா பதிவு செஞ்சு காமிச்சான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளா ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளில் 3வது கடவுள் ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறானுங்க, மறுக்கிறான். சர்ச்சில் போய் வணக்கம் செய்யறது சரியா தப்பா? என்னங்க, யாரை வணங்குறாங்க? யார? ஒரு மனிதரை வணங்குறாங்க. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு அடியாரை என்ன செய்றாங்க, வணங்குறாங்க. அல்லாஹ் சொல்றான் இது தவறு. புரியுதுங்களா? இது அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, வரிசையாக என்ன செய்றான், அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். இதை சார்ந்து இருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்சோம், நாம பார்த்தோம். ரூஹ் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம என்ன செஞ்சோங்க, பார்த்தோம். உடம்புக்குள்ள ரூஹ் எங்க இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா? யாரால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வயஸ்அலூனக அனி ரூஹ், நாயகமே ரூஹை பத்தி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்க சொல்லுங்க, அதனுடைய டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்குது, அல்லாஹ்கிட்ட இருக்குன்னு என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க. அது எப்படி வருது, எப்படி போகுது, யாருடைய கண்ட்ரோல் இல்லை, முழுக்க யாருடைய கண்ட்ரோலுங்க, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அதை சார்ந்து இருக்கிற நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சால் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்து நிசாவினுடைய 172வது வசனம், இந்த வாரத்தோட இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தா சூரத்து நிசாவை நிறைவு செய்யலாம் நியத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதுக்கு நேரத்தில் பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். சூரத்து நிசாவினுடைய 172வது வசனம்,
ஒரு விசித்திரமான ஆயத்து. மேலேயே அல்லாஹ் படித்து சொல்லிட்டான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்னுடைய அடியார், அல்லாஹ்னுடைய தூதுவர், அல்லாஹ் கிடையாது, வணக்கத்துக்குரியவன் யார் கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு. இப்போ நஜ்ரான் தேசத்திலிருந்து ஒரு பாதிரிகள் ஒரு கூட்டம் யார்கிட்ட வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. எங்க தோழர் விஷயத்தில் இவ்வளவு குறை பேசுறீங்க நீங்கன்னு கேட்டாங்க. என்னங்க தோழர்னு சொல்றோம்லங்க, இன்னைக்கு யார் சொல்லுவா தோழர்னு? யார் சொல்லுவாங்க? கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க. கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்க? பிரதர் தான் பேசுவாங்க. என்னங்க சகோதரர் தான் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. 1500 வருஷத்துக்கு முன்னால கிறிஸ்துவன் சொன்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறான். எதற்காக வேண்டி எங்களுடைய தோழர் விஷயத்தில் நீங்கள் குறை பேசுகிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க தோழர் யாரப்பா? நாயம் ஸல்லல்லாஹு வமா சாஹிபுக்கும், உங்க தோழர் யாரப்பா? அவங்க சொன்னாங்க ஈசா. என்ன சொன்னாங்க? ஈசாவுடைய விஷயத்தில் நான் என்னப்பா குறை பேசினேன்? ஈசா தான் வணக்கத்துக்குரியவர். என்னது? யார் சொன்னா? அவங்க சொன்னாங்க, பாதிரிகள் சொன்னாங்க, ஈசா தான் வணக்கத்துக்குரியவர். அவரை போய் நீங்க அல்லாஹ்வுடைய கனவு மனிதர் ஒரு தூதுவர்னு நீங்க பேசுறீங்கன்னா அப்ப பேசினா அவருக்கு என்ன வருது? குறை வருது இல்ல? என்ன வருது? அவர் விஷயத்துல குறை ஏற்படுத்தினா போதும். இவர் தான் பள்ளிவாசலுக்கு தலைவர், அவர் தலைவர்னு சொல்லாம நீங்க அவர் ஒரு சாதாரண மனிதர் சொன்னா அங்க என்ன வந்துருச்சு? அங்க குறை வந்துருச்சு. எங்களுடைய ஈசா இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் அல்லாஹ்னுடைய வணக்கத்துக்குரியவர். என்னதுங்க? வணக்கத்திற்குரிய. மேல சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவர் அடியார்னு சொல்லிட்டா இவங்க திரும்ப என்ன சொல்றாங்கங்க? பஞ்சாயத்தை கொண்டு வராங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த சூழ்நிலையிலையும் யாரு கிடையாது வணக்கத்துக்குரியவன், ஈசா கிடையாது. யார் தான்? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா ஒருவன் மட்டும்தான். இப்ப பாதிரிகள் கேட்கிறாங்க, எதுக்காக வேண்டி எங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல குறை பேசுறீங்க? நான் என்ன குறை பேசினேன்? நீங்க அவரை போய் அடியார்னு சொல்றீங்க, தூதுவர்னு சொல்றீங்க. உண்மையிலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தூதுவரும் கிடையாது, அடியாரும் கிடையாது. அவர் யாரு? அஹது. என்ன சொன்னாங்க? அஹதுன்னா யாருங்க? வணக்கத்துக்குரியவன் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? அப்பவே ஸ்பாட்ல என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்குறான். என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? ஈசா அலைஹிஸ்ஸலாமே நான் அல்லாஹ்வுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல வெட்கப்படல. நல்ல விளங்கி. ஈசா அலைஹிஸ்ஸலாமே தான் அல்லாஹ்வுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல வெட்கப்படல. நீங்க எதுக்கு இங்க வந்து மூக்க நுழைக்கிறீங்கன்னு கேக்குறான் அல்லாஹ். சொல்றது புரியுதுங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் யாரு? கடவுள் கிடையாது, நான் அல்லாஹ்வுடைய தூதுவர், அல்லாஹ்வுடைய அடியார்னு ஈசா அலைஹிஸ்ஸலாமே என்ன செய்றாங்கன்னு சொல்றாங்க. இப்படி சொல்ற விஷயத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாமே என்ன செய்யலங்க? வெட்கப்படல. நான் அல்லாஹ்வுடைய அடியார்னு துணிஞ்சு சொல்றாங்க. அவங்களே வெட்கப்படாதுங்கிற போது நீங்க என்னத்துக்கு வந்துட்டு எங்க ஈசா விஷயத்துல குறை பேசுறீங்கன்னு கேட்கறீங்கன்னு என்ன செய்யற? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நான் வாயின்னு சொல்ற விஷயத்துல நாம என்ன வந்துடக்கூடாது? சொல்றது புரியுதா? இப்படி சொல்லி வந்தா தான் இது ஆயத்து புரியும்னு நினைக்கிறேன். நம்மள ஒரு கார் ஷோரூமுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கார் சர்வீஸ் பண்ற இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க கண்டிப்பா 2 பேர் நம்மால என்ன செய்வாங்க? வேலை பார்ப்பாங்க. அவரை பார்த்தா நம்மளுக்கு உண்டான எல்லா அடையாளமும் இருக்கும். ஆனா அவர் நம்மள்ட்ட என்ன செய்ய மாட்டார்? பேசிக்க மாட்டார். தான் முஸ்லீம் என்ன செய்ய மாட்டார்? சொல்லிக்க மாட்டார். தன்னுடைய ரிலீஜன் என்ன செஞ்சுக்க மாட்டாருங்க. அவர் நம்மள்ட்ட காமிச்சிக்க மாட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், என்ன வேணுங்க பாய், என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? சொல்ல மாட்டேங்கிறாரு. அங்க என்ன பண்றாருங்க? அங்க என்ன பட்டுக்கிறாரு? வெக்கப்பட்டுக்கிறாரு. அங்க என்ன பட்டுக்கிறாரு? வெக்கப்பட்டுக்கிறாரு. நாம என்னத்துக்கு இதை போய் நாம என்ன செய்யணும்? காமிக்கணும். ஆனா உண்மையில என்ன செய்யணும்? காமிக்கணும்ல. ஒரு மூமின் தான் மூமின்ங்கிறது என்ன செய்யணுங்க? ஒரு மூமின் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். இங்க அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாமே தான் அல்லாஹ்வுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல வெக்கப்படல. நீங்க என்னத்துக்கு இந்த क्वेश्चन கேக்குறீங்கன்னு கேக்குறான் அல்லாஹ். சொல்றது புரியுது? மலக்குகள் அல்லாஹ்வுடைய வானவர்களாக இருக்கிறாருங்க சொல்ற விஷயத்துல மலக்குகளே வெக்கப்படல. நீங்க என்னத்திற்காக வேண்டி மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைன்னு சொன்னாங்க. மலக்குகள்லாம் யாருங்க? அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைங்க. சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப குழப்பற மாதிரி தெரியுதோ? கேள்வி அப்படி விசித்திரமான கேள்வி. என்ன கேள்விங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாமே தான் அல்லாஹ்வுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல வெக்கப்படல. அவங்க அந்த விஷயத்துல கூச்சப்படல, துணிஞ்சு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய அடியார்னு சொல்றாங்க. ஆனா நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நீங்க வந்து என்கிட்ட குறை பேசுறீங்க. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குறையை ஏற்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன செய்றீங்க கேட்கறீங்கன்னு என்ன செய்றான் அல்லாஹ் தஆலா நசாராக்களை பார்த்து கேட்கறான். லை யஸ்தன்கிஃபல் மஸீஹு
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஐயகூன அப்தன் லில்லாஹி, அல்லாஹ்வுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல யார் வெட்கப்படல? ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல? வெட்கப்படல. நாம என்ன சொல்லணுங்க? நானும் நம்மால் தான் என்னங்க செய்ய வேணும்? உங்களுக்கு எங்கே வாயை திறந்து பாயின்னு சொல்லிட்டா எங்க ரெண்டு உதவி கேட்டுருவாரோன்னு என்ன செய்ய வரும்? இந்த பக்கம் நழுவி அந்த பக்கம் நழுவி. இது யாருக்கு உண்டான அடையாளம் இல்லைங்க, மூமினுக்கு உண்டான அடையாளம் கிடையாது. அடுத்து சொல்றான் பாருங்க, வலல் மலாயிக்கத்துல் முக்கர்ரபூன், அல்லாஹுக்கு நெருக்கமான மலக்குகளும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் சொல்ற விஷயத்தில் என்ன செய்யலைங்க? வெட்கப்படல. மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வானவர்கள் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. ஆனா நசாராக்கள் சொன்னாங்க மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க பனாத்துல்லா, அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள். ரொம்ப புரியுதுங்களா? இதெல்லாம் யார் சொன்னதுங்க? நசாராக்கள் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வானவர்களாக இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதுவராகவும் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. இப்படி சொல்ற விஷயத்துல யார் என்ன செய்யலைங்க? வெட்கப்படல. அல்லாஹ் சொல்லுகிறான் ஒமை யஸ்தன்கிஃப் அன் இபாதத்திஹி, இங்கே தான் இருக்கு பாருங்க. ஒமை யஸ்தன்கிஃப் அன் இபாதத்திஹி, எவர் ஒருவர் நான் அல்லாஹ்வுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல வெட்கப்படுகிறார். சொல்றது புரியுதுங்களா? எவர் ஒருவர் தான் அல்லாஹ்வுடைய அடியாருன்னு சொல்ற விஷயத்துல வெட்கப்பட்டுகிறாரோ, தொப்பி போட்டுட்டு போனா அடையாளம் தெரிஞ்சிருப்பா, கழட்டி வச்சுக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம்? கழட்டி வச்சுக்கலாம். சொல்றான் பாருங்க அடுத்து, வயஸ்தக்பிர், பெருமை கொள்கிறாரோ. என்ன செய்யறாரு அவர்? பெருமை கொள்கிறாரோ. ஃபஸயஹ்ஷுருஹும் இலைஹி ஜமீஆ, அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க? மறுமை நாளில் ஒன்று கூட்டி கேள்வி கேட்பா, எதுக்குப்பா பெருமை அடிச்ச நீ? எதுக்குப்பா நீ பெருமை அடிச்ச? ஏன் நான் என்னுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல உனக்கு என்ன குறைவு வந்து போச்சு? என்னங்க, என் அடியார்னு சொல்ற விஷயத்துல உனக்கு என்னப்பா குறை வந்து போச்சு? யார் கேட்பா? அல்லாஹ் கேட்பான். யார் மகனப்பா? அத்தா பேரை சொன்னா நமக்கு ரொம்ப கவலமா போயிடும், சொல்ல வேணாம். அத்தா இல்லைங்க, மௌத்தா போயிட்டாருங்க. அத்தா இல்லைங்க, மௌத்தா போயிட்டாருங்க. மனுஷனுக்கு என்ன வந்துருதுங்க ஒரு கட்டத்துல? அத்தாவுடைய நடவடிக்கை சரியில்லை, அத்தா நமக்கு எதையும் செஞ்சு கொடுக்கலன்னா என்ன செய்யறாரு? சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் இன்னாருடைய மகன் இன்னாரு நேசிய மாட்டேங்கிறார், சொல்ல மாட்டேங்கிறார். அதைத்தான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நான் என்னுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல உங்களுக்கு என்னப்பா குறை வந்துருச்சு? என் அடியார்னு சொல்ற விஷயத்துல நீங்க ஏன் வெட்கப்படுறீங்க? நீங்க எவர் ஒருவர் வெட்கப்படுகிறாரோ, அது விஷயத்தில் எவர் ஒருவர் பெருமை கொள்கிறாரோ, நாங்கெல்லாம் வணங்குற கடவுள் யார் தெரியுமா? காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க, நாங்கெல்லாம் வணங்குற கடவுள் யார் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் ஒரு அல்லாஹ் தான், எங்களுக்கு 365 நாள் கடவுள் இருக்குதுன்றாங்க. என்னங்க, காபத்துல்லாவுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சிலை இருந்துச்சு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிலை, நிக்காவுக்கு ஒரு சிலை, குர்பானிக்கு ஒரு சிலை, மௌத்துக்கு ஒரு சிலை, காரியத்துக்கு ஒரு சிலை, ஒவ்வொரு காரியத்திற்கும். ஆமா, இன்னைக்கு சொல்றாங்க இல்லைங்க, பதவி ஏற்றவுடனே நீங்கள் அங்கே போயிருங்க, பதவி ஏற்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இங்கே போங்க, இங்கே போனால் உங்களுக்கு இது கிடைக்கும், அங்கே போனால் அது கிடைக்கும். நடக்குதா இல்லைங்களா? இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த இதுக்கு உண்டான பரிகாரம் கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அது கிடைக்கும். அவர்கிட்ட அது கிடைக்காது, இவர்கிட்ட இது கிடைக்காது. இவனுங்க என்ன சொன்னானுங்க? உங்களுக்கு ஒரு கடவுள் தான், எங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? கடவுள் இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா இது என்ன கிடையாது, இது அசல் பாடம் கிடையாது. வணக்கத்திற்குரியவன் யார் தான்? அல்லாஹ் ஒருவன் தான். என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிச்சான். அப்ப மனுஷனுக்கு கல்வில என்ன வந்துடக்கூடாதுங்க? பெருமை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, வரவே கூடாது. நோயிலையும் பெரிய நோய் எதுங்க? பெருமை. சைத்தான் ஏன் கீழே வந்தான்? ஆமா, பெருமை அடிச்சுட்டா பாவம் செஞ்சவனை கூட அல்லாஹ் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. பெருமை அடிச்சுட்டா அல்லாஹ் என்ன செய்வாங்க? நவுத்தி விட்டுருவாங்க. நீ நமக்கு சேர்ந்த ஆள் கிடையாதுப்பா. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவருடைய கல்வில கடுகளவு, கடுகு எவ்வளவு பெருசு இருக்கும்? இவ்வளவுதான் இருக்கும். கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் எங்க போக மாட்டாரு? சொர்க்கத்துக்கு போக மாட்டாரு. நாங்க நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லிக்காங்க. எந்த சூழ்நிலையிலையும் மனுஷனுக்கு என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் பெருமை என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யறதுங்க? சட்டை போடுறோம் இல்லைங்க, நல்ல சட்டை போட்டிருக்கிறோம். மனுஷனுக்கு என்ன வருது? இயற்கையா கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா அவரவே ரசிக்கிறார். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? நம்ம கண்ணாடி முன்னாடி போய் யார் நின்றாலும் அவர் அண்ணுதான் தெரிவாருங்க. அழகாத்தாங்க தெரிவார். எப்படித்தான் தெரிவார்? அழகாத்தான் தெரிவார். இன்னமும் அவர் என்ன செய்வார்? அவர் மெருகேற்றிக்குவார். மனுஷனுக்கு என்ன வருது? தனக்குள்ள
அல்ஹம்துலில்லாஹ் தாடி நல்லா பெருசாக இருக்குது, தொப்பி பெருசாக இருக்குது, ஜுப்பா நல்லா பெருசாக போட்டிருக்கிறோம், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறோம். நம்மளை பார்த்தா ஒரு பெரிய ஆள் மாதிரி தெரியுதுன்னு மனுஷனுக்கு என்ன வருதுங்க? பெருமை வருது. ஆனால் பெருமை அப்படிங்கிறது இயற்கை தான். அந்த பெருமை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கங்கெல்லாம் என்ன செஞ்சிடணும்? அதை கிள்ளி எரிஞ்சிடணும். என்ன செஞ்சிடணுங்க? கிள்ளி எரிஞ்சிடணும். அந்த பெருமையோடைய பள்ளிவாசலுக்குள்ளே வந்தோம்டா, அந்த பெருமையோடைய பள்ளிவாசலுக்குள்ளே வந்தோம்டா வந்த வேலை. ஆமாம், வெளிரங்கத்தில் வேணா தொழுதுக்கலாம், நாம் தொழுதுட்டு போனேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அங்கே என்ன இல்லை, அதுக்குண்டான வேல்யூ இல்லை. சொல்கிற புரியுதுங்களா? எந்த சூழ்நிலையிலும் என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? சாதாரணமான ஆடை அணிஞ்சாங்க, சாதாரணமான தோற்றத்தில் கூட என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. எங்கே என் கல்புல என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பெருமை அப்படிங்கிறது மனுஷனுக்கு எல்லா வகையிலையும் வரலாம். நல்ல மனைவி, அழகான மனைவி வந்தால் மனுஷனுக்கு என்ன வருது? பெருமை வருது. நல்ல குழந்தைங்க கிடைச்சா மனுஷனுக்கு என்ன வருது? பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைங்களாம் பாரு, என் பிள்ளை எப்படி இருக்குது, மனுஷனுக்கு என்ன வருது? பெருமை வருது. அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமை அப்படிங்கிறது எனக்கு உண்டானது, என்னுடைய ஆடை. அது நீ பெட்டனா என் ஆடையை பிடிச்சி இருக்கிறதுக்கு சமம், என்னுடைய ஆடையை பிழுக்கிறதுக்கு என்னது சமமானதுன்னு என்ன செஞ்சாங்க நபிகள் அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லி காண்பிச்சாங்க. அல்லாஹ் இங்கே சொல்லி காண்பிக்கிறான், எவர் ஒருவர் என்னுடைய அடியார்னு சொல்ற விஷயத்தில் வெட்கப்படுறாரோ அவர் எனக்கு சொந்தமானவர் கிடையாது. என்னதுங்க? எனக்கு சொந்தமானவர் கிடையாதுங்கிற என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சூத்தமா சொல்லிட்டு சொல்றான், அம்மல்லதீன ஆமனு, எவர் ஒருவர் ஈமான் கொள்கிறாரோ, வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்களை செய்கிறாரோ. நல்ல அமல்னா என்னங்க? சாலிஹான அமல்களை செய்கிறாரோ. சாலிஹான அமல்னா என்ன? 5 வேளை தொழுகிறது, அப்புறம் ஜக்காத்து கொடுக்கறது, அப்புறம் நோன்பு வைக்கிறது, அப்புறம் ஹஜ்ஜி செய்கிறது, அப்புறம் நன்மை எவி தீமை தடுக்கிறது, அப்புறம் பெருமை இல்லாமல் வாழ்றது, அப்புறம் உறவுகளை பேணுறது, குர்ஆன் ஓதுறது, மனசுக்கு நிம்மதியா வாழ்றது, சதக்கா செய்யறது, காலை மாலை திக்ர் செய்யறது, கோபப்படாம இருக்கிறது. அம்மல்லதீன ஆமனு, அல்லாஹ் சொல்றான் ஈமான் கொண்டாச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டாச்சு. அப்புறம் சொல்றான் வஅமிலு ஸாலிஹாத்தி, சாலிஹான நல்ல அமல்களை எவர் ஒருவர் செய்கிறார்களோ. என்னங்க? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல். ஃபர்ஸ்ட் அமலே சாலிஹாத்துங்கிற விஷயத்துல ஃபர்ஸ்ட் நாம கொண்டு வந்து வைக்கிறது என்ன தெரியுமா? வைக்கணுங்க, நல்ல அமல்கள் அப்படிங்கிற விஷயத்துல ஃபர்ஸ்ட் எதை கொண்டு வந்து வைக்கிறது? தொழுகிறது சொன்னீங்க, நோன்பை சொன்னீங்க, ஹஜ்ஜு சொன்னீங்க, சதக்கா சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அமலே சாலிஹாத் அப்படிங்கிற விஷயத்துல என்னது அப்படின்னா, ஒரு மனுஷர் அடுத்த மனுஷருக்கு செய்ய வேண்டிய ஹக்கில கரெக்டா இருந்துட்டாருந்தா, நல்லா விளங்கிக்கணும். ஒரு மனுஷர் அடுத்த மனுஷருக்கு செய்ய வேண்டிய ஹக்குல கரெக்டா இருந்துட்டாருன்னா, ஹக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு பிள்ளை தன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா என்ன செய்யணும்? சொல்லணும். ஒரு மனுஷர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணுங்க? கரெக்டா செய்யணும். அமலே சாலிஹாத் அப்படிங்கிற விஷயத்துல ஃபர்ஸ்ட் எது தெரியுமா இருக்குது? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதல்ல, நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதே இல்லைங்க, நல்லா விளங்கிக்கணும். யாருக்கு தான்? ஒரு மனிதர் இன்னொருத்தருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள வர்றப்ப இவருக்கெல்லாம் போய் என்னத்துக்கு சலாம் சொல்லிக்கிட்டு நினைச்சோம், அங்க போச்சு. என்னங்க, தள்ளி நில்லுங்கப்பா, என்ன இப்ப இடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க, அங்க என்ன போச்சு? அமலே சாலிஹாத்துங்கிற விஷயத்துல ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செய்யறது. அல்லாஹ் தொழுகிறாரு, நல்லா நோன்பு வைக்கிறாரு, ஹஜ்ஜு செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா அத்தாட்டையும் சண்டை, அம்மாட்டையும் சண்டை, பிள்ளைங்கள்ட்டையும் சொன்னா அங்க வண்டி டேக் ஆஃப் ஆகுமா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்னதாங்க அமலே சாலிஹாத்துனா என்ன அர்த்தம்? ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கரெக்டா நடந்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மாநகரத்தில் 40 வருஷம் இருந்தாங்கல்ல, என்ன செஞ்சாங்க? 40 வருட காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க எதுவுமே பிரச்சாரம் பண்ணல. ஏதாச்சும் பிரச்சாரம் பண்ணாங்களா? 40வது ஆண்டுல தான் என்ன வந்துச்சு? வஹி வந்துச்சு, நீங்க நபீன் எல்லாம் செஞ்சு அல்லாஹ் தஆலா சொன்னான். 40 வருஷம் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பேருங்க? சாதிக்குல் என்ன பேருங்க? சாதிக்குல் அமீன். முகம்மதுனா என்ன செய்வார்? உண்மை தான் பேசுவார். முகம்மது எதை செஞ்சாலும் அது சரியாக இருக்கும். அப்படி சரியாக இருக்கணுங்கிற முழு நம்பிக்கை யார்கிட்ட வந்துச்சு? மக்கள்கிட்ட வந்துச்சு.
அதனால தான் ஒரு மலைக்கு பக்கத்தில் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நம்புவீங்களா? என்னங்க முகமது நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோமான்ட்டாங்க. சொல்கிற புரியுதுங்களா? ஏன் அப்படி அவ்வளவு நன்னடத்தை யார்ட்டு இருந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. என்னங்க முகமது நீங்கள் சொன்னால் நாம் நம்ப மாட்டோமா? இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய படை ஒன்று வருது சொன்னால் நம்ப மாட்டீங்களா? நம்புவோம். அதே மாதிரி தான் அல்லாஹும் ஒருத்தன் இருக்கிறான். வணக்கத்திற்கு இவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், இந்த சிலைகள்லாம் கிடையாது. நான் அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னவங்க, அலி ஹாதா ஜமாஅத்தனா. அபூ ஜஹல் என்ன செஞ்சான்? அபூ லஹப் என்ன செஞ்சான்? அலி ஹாதா ஜமாஅத்தனா. மண்ணை தூக்கி வீசலாம், இதுக்கு தான் எங்களை ஒன்று கூட்டியா முகமதே? நான் தூக்கி எரிஞ்ச கை நாசமாகட்டும் அல்லாஹ் தஆலா. தூக்கி எரிஞ்ச அந்த தப்பத்தியதா அபூ லஹபனுடைய கை நாசமாகட்டும் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கினார். இன்ன வரைக்கும் உலகம் அழிகின்ற சொர்க்கவத்திலே யாரும் என்னத்தை ஓதுவோம்? நம்ம தப்பத்தியதா அபீ லஹப் ஓதுவான். அபூ லஹபனுடைய கை நாசமாகட்டும். சொல்றது புரியுதுங்களா? 40 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்னடத்தையின் மூலமாகத்தான் அந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அமலே சாலிஹாத்துனா என்ன அர்த்தங்க? என்னங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் அமலுங்க. இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஹதீஸ் புரியுதுங்களா? அஜத் ஏதோ புதுசாக பேசுகிறார் போல தெரியுது. இருக்குதா? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி தானுங்க. ஒரு பெண்மணி தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. பூனை பசியினால் என்ன செஞ்சு அழுது என்ன செஞ்சிருச்சு? மௌத்தா போச்சு. ஒரு விபச்சாரி பாவமா செஞ்சுட்டு இருந்துச்சு அந்த அம்மா. ஒரு கட்டத்தில் ஒரு நாய்க்கு என்ன செஞ்சிச்சு? தண்ணீர் கொடுத்துச்சு. எதுங்க நாயகமே சொர்க்கத்திற்குண்டான அமல் கேட்குறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? நல்ல முறையில் நடந்துக்கிட்ட விபச்சாரியாக இருந்தாலும் நல்ல முறை நடந்துக்கிட்டாங்க அந்த அம்மா எங்கே போயிடும்? சொர்க்கத்துக்கு போயிடும். தொழுகையாளி தான், ஆனால் அடுத்தவர்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்காதனால அந்த அம்மா எங்கே போயிருச்சு? இப்போ புரியுதுங்களா? அமலே சாலிஹாத்துனா என்னதுங்க? நற்குணம், நல்ல குணத்தோடையும் நல்ல நன்னடத்தையோடு இருக்கிறதா அசல்ங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? டிசிப்ளின் சொல்றாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? 1500 வருஷத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காத ஒழுக்கத்தை அந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட போறானுங்க. என்னங்க? நல்ல ஸ்கூலா சேர்த்து விடுங்க. பையன் சேருவார், சரியில்லைன்னா பையன் என்னவாகி போயிடுவான், வீணா போயிடுவான்னு என்ன செய்யறோம் நம்ம சொல்றோம் இல்ல? அப்ப ஒரு மனுஷனுடைய நன்னடத்தை சரியாக இருக்கத்தான் அந்த மனுஷன் எல்லா நேரத்திலும் என்னவாக இருப்பான்? நல்லவனாக இருப்பான். அப்ப ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்னா ஃபர்ஸ்ட் நல்ல அமல்னா என்ன அர்த்தம்? நன்னடத்தையோடு இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைவஃபீஹிம் உஜூரஹும், அவர்களுடைய கூலியை நாம முழுமையாக என்ன செய்வோம்? நாம கொடுப்போம். வயஸீதுஹும் மின் ஃபضலிஹி, கூலியை கொடுக்கிறது மட்டுமல்லாம அவன் புறத்திலிருந்து கொஞ்சம் இன்னமும் எக்ஸ்ட்ரா போனஸா என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கொடுப்பான். சொல்ற புரியுதுங்களா? நல்ல அமல்கள் செஞ்சு ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிற மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா கூலியும் கொடுப்பான், போனஸும் என்ன செய்வான்? சேர்த்தி கொடுப்பான். போனஸ் வருஷத்துக்கு ஒருக்கா ரம்ஜான்ல மட்டும் கொடுக்கறதில்ல, வருஷத்துக்கு ஒருக்கா தீபாவளியும் பொங்கல்ல கொடுக்கறதில்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், நாம அவங்க சரியான முறையில் நடந்துக்கிட்டாங்கன்னா கூலியும் கொடுப்போம், அவர்களுக்கு நம் புறத்திலிருந்து அதிகமான நன்மைகளை என்ன செய்வோம்? சேர்த்தி கொடுப்போம். சொல்லிட்டு சொல்லுகிறான், அம்மல்லதீன ஸ்தன்கஃபு, எவர் ஒருவர் வெக்கப்படுகிறாரோ, நான் அல்லாஹ்வுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல வெக்கப்படுகிறாரோ, வஸ்தக்பரு, பெருமை கொள்கிறாரோ. நம்மெல்லாம் என்னங்க ஜி, வருஷம் ஹஜ்ஜுக்கு போறோம், வருஷத்துக்கு 2 உம்ரா செய்யறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம், என்ன செய்யறாரு? தன்னைத்தானே பெருமை கொள்கிறாரோ. பெருமைங்கிறது 2 விஷயம் இருக்குது இல்லைங்க? பெருமைங்கிறது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அவரவே விஷயத்தில் என்ன செஞ்சிருக்கிறதுங்க? பெருமையா நினைச்சுக்கிறது, தற்பெருமையாக என்ன செஞ்சுக்கிற நடத்துகிறது. இது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்காதது. அல்லாஹ் சொல்லுகிறான், அம்மல்லதீன ஸ்தன்கஃபு வஸ்தக்பரு, எவர் ஒருவர் வெட்கப்படுகிறாரோ, தன்னுடைய அடியார்னு சொல்ற விஷயத்துல வெட்கப்பட்டு பெருமை கொடுக்கிறாரோ, ஃபயுஅذிபுஹும் அஸாபன் அலீமன், அல்லாஹ் தஆலா வேதனை தரக்கூடிய தண்டனை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். வலா யஜிதூன லஹும் மின் தூனில்லாஹி வலியன் வலா நசீரா, அல்லாஹ்வை தவிர உதவி செய்யக்கூடிய மனிதர்களையோ, அல்லாஹ்வை தவிர பொறுப்பேற்றுக் கொள்ள மனிதர்களையோ யாரும் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் பெற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இப்போ அமலே சாலிஹாத்துன்னு என்னன்னு புரிஞ்சிருச்சிங்களா? என்னங்க, தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் என்ன சொல்லணும்? தொழுகையெல்லாம் சொல்லிடக்கூடாது. என்ன சொல்லிடக்கூடாது? ஆமாம், தொழுகையெல்லாம் அப்புறம் தான். ஃபஸ்ட்டு என்னதாங்க, ஒரு மனுஷனுடைய நன்னடத்தை தான் அந்த மனுஷன் எங்கே கொண்டு போய் சேர்க்கும்?
சொர்க்கத்தின் பக்கம் என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சூரத்துன் நிசாவினுடைய 174ஆம் வசனம், யா அய்யுஹன் நாஸ். கடைசி அல்லாஹ் தஆலா கடைசி ஆயத்தினுடைய நிறைவு பகுதி, சூராவினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து மிகப்பெரிய ஆதாரத்தை அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சிருக்கிறான். மிகப்பெரிய ஆதாரத்தை அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். வஅன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா, தெளிவான நூரை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறான், இறக்கி வச்சிருக்கிறான். தெளிவான நூரை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், இறக்கி வச்சிருக்கிறான். என்ன அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, ஃபஅம்மல்லதீன ஆமனூ பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு முழுமையாக என்ன செய்யணும், நீங்க ஈமான் கொள்ளணும். வஅதஸமூ பிஹி, அல்லாஹ் ஆதாரத்தை இறக்கி வச்சிருக்கேன்னு சொன்னால அந்த ஆதாரத்தை கெட்டியா என்ன செஞ்சுக்கணும், நீங்க புடிச்சுக்கணும். அதுதான் நமக்கு சொர்க்கத்திற்குண்டான வழிகாட்டி, புடிச்சுக்கணும். ஃபயுதுகிலுஹும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு, அவனுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா தன் ரஹ்மத்தின் மூலமாக என்ன செய்வான், அவங்களைய சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வைப்பான். வஃபதுலின், அல்லாஹ் தஆலா தன்னுடைய வெகுமதியான அன்பளிப்புகளை என்ன செய்வான், கொடுப்பான். வயஹ்தீஹிம் இலைஹி ஸிராத்தம் முஸ்தகீமா, அது மட்டுமல்ல நேரான பாதையும் என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா துனியாவில் வாழ்ற காலத்தில் உங்களுக்கு என்ன செய்வான், காண்பிப்பேன் என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ரெண்டு அம்சம் வச்சிருக்கிறேன், ஒன்று ஆதாரம், இன்னொன்று நூர். ஆதாரம் என்ன தெரியுமா, ஆதாரம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்புடைய புறத்திலிருந்து தெளிவான ஆதாரத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். யாருங்க அது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா, தெளிவான நூரை இறக்கி வச்சிருக்கிறோம். எது அது, குர்ஆன். ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ், ரெண்டாவது குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ்வை கெட்டியா பிடிச்சுக்கங்க. வஅதஸமூ பிஹி, ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யுங்க, கெட்டியா பிடிச்சுக்கிட்டு குர்ஆனினுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா சொர்க்கத்துல கொண்டு போய் வச்சிருவேன். உலகத்துல வாழ்ற காலியத்துல உங்களுக்கு ஹிதாயத்தை காமிச்சு கொடுத்துட்டே இருப்பேன். என்ன செய்வேன், நான் ஹிதாயத்தை காமிச்சு கொடுத்துட்டே இருப்பேன். ஹிதாயத்தை காமிச்சு கொடுத்துட்டே இருக்கிறதா என்ன அர்த்தங்க, தப்பான வழியில உங்களை போக விடவே மாட்டேன். யார் பொறுப்பெடுத்துக்கிறான், சுப்ஹானல்லாஹ், யார் பொறுப்பெடுத்துக்கிறான், அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் யாரை பிடிக்கணும், ரசூலுல்லாஹ். யாரை பிடிக்கணுங்க, ரசூல். வஅதஸமூ பிஹி, அவரை கொண்டு எவர் ஒரு உறுதியாக பிடிச்சுக்கிறார், உங்களை கொண்டு போய் எங்க விட்டுருவேன், நான் சொர்க்கத்திலே விட்டுருவேன். துனியாவில் வாழ்ற காலத்துல உங்களுக்கு தவறான வழியிலே காமிக்க மாட்டேன். எங்க எப்படிங்க போறதுங்க, போர்ச்சுகீஸ் ஸ்ட்ரீட்ல, போர்ச்சுகீஸ் ஸ்ட்ரீட்டுக்கு எப்படிங்க போறது, ஒருத்தர் நேரான வழியை சொன்னா சரி, இல்லைங்க நீங்க இப்படி போய் அப்படி போனா எங்க விடுறாரு, அவரு சுத்த விடுறாரு. அல்லாஹ்வுடைய சமூகத்துல எங்க நாம வழி தெரியாம இருக்கிற போது அல்லாஹ் யார் என்ன செய்வான், நமக்கு வழிகாட்டுவான். தேனி இருக்குது இல்லைங்க, தேனி காலையில இருந்து என்ன செய்யுது, கூண்டுல இருந்து கிளம்புது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கூண்டுல இருந்து கிளம்பி அப்படியே ரோஜாக்களின் மூலமாக அதுல மருதத்தை என்ன செய்யுதுங்க, அந்த மதனமான விஷயத்தை என்ன செய்யுது, தேடுது. எங்கெங்கயோ போகுது, போய் முடிச்சுட்டு எங்கிருந்து கிளம்பணும், இப்ப எங்க இருக்கணும் என்ன செய்யாது, தேனிக்கு தெரியாதாம்மா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தேனிக்கு தெரியாது. நம்மளா தான் என்ன செஞ்சிருப்போம், கூகுள் மேப் போட்டு பார்த்துருப்போம். என்னங்க, இன்னைக்கு கூகுள் மேப்லையும் மேப் இல்லாமல் துனியாவே இன்னைக்கு இல்லைங்க. என்னங்க, வழி எப்படிங்கிற கேட்கலாம் காலம்லாம் போய் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கிற காலத்தில் இருக்கிறோம். அப்படித்தானே, எங்கே போகணும், முதல் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க, நாங்கள் வந்து சேர்ந்துடுறோம். எதுக்குமே வழி கேட்குற வழி வேலையே இல்லை. என்னங்க, எந்த இதுக்கும் வழியே இல்லை. உங்கள் பள்ளிவாசல் எங்கே இருக்குது, நீங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுங்க, நாங்கள் வந்து சேர்ந்துடுறோம். எங்கே பஸ்ஸு பிடிக்கணும், எங்கே இறங்கணும், அந்த அந்த பேச்சுக்கே இல்லை. தேடி என்ன செய்தாமா, எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அல்லாட்ட வழி கேட்குதாமா. யாருந்தா, எப்படி போறதுன்னு எனக்கு தெரியாது, நீ எனக்கு வழி சொல்லி கொடு. யார்கிட்ட கேட்குது, நாய் குறுக்க வந்தா கூட நம்ம அல்லாட்ட உதவி தேடுறதுக்கு தயாராக இருந்தது. அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. நாய் கடிக்கிற மாதிரி வந்தா நம்ம என்ன செய்யணுங்க, என்னங்க, நாய் கடிக்க வருது, ஆயத்துல் குர்சி ஓதணும். என்ன ஓதணுங்க, ஆயத்துல் குர்சி தெரியாத நம்ம ஆட்கள் யாருமே கிடையாது. என்ன ஓதணும், நம்ம ஆயத்துல் குர்சி ஓதணும். ஆயத்துல் குர்சி ஓதுனா என்ன போயிடும், உடனே அந்த நாய் நம்மளை விட்டு நகர்ந்து போயிடும். பக்கத்துல வரைக்கும் வந்து நிற்கும், ஆனா உங்களை என்ன செய்யாது, கிடைக்காது. எதுக்கு, அல்லாஹ் அந்த ஆயத்துல் குர்சிக்கு அல்லாஹ் அவ்வளவு பவரை கொடுத்துருக்கான். முழு கண்ட்ரோல் அந்த மனுஷன் என் கண்ட்ரோலுக்கு வந்துடுறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ராத்திரி தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு தூங்குங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றது புரியுதுங்களா?
இப்போ அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், நம்முடைய புறத்திலிருந்து உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து நாம தெளிவான ஆதாரம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தனித்தப்பட்ட முறையில் முஅஜிசாக்களை கொடுத்துருந்தான், அற்புதத்தை கொடுத்துருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன அற்புதங்க? அசா கீழே போட்டால் என்ன ஆயிரும்? பாம்பா மாதிரி. வெளிச்சம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர்ல கையை வச்சு எடுத்தா என்ன வந்துடும்? வெளிச்சம் வந்துடும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன அற்புதங்க? நோய் நொடியார்கள் என்ன செய்வாங்க? ஷீஃபா வாக்கி வைப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன அற்புதங்க? இரும்பு என்ன செய்வாங்கங்க? உருக்குவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன அற்புதங்க? பறவைகள்கிட்ட என்ன செய்வாங்க? பேசுவாங்க, காட்டுகிட்ட பேசுவாங்க. இதில் என்ன அல்லாஹ் சொல்றான், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, எல்லா நபிமார்களுக்கும் வெளியிலிருந்து தான் அற்புதம் வந்துச்சு. குச்சி வச்சு என்ன செஞ்சாங்க? அற்புதத்தை காமிச்சாங்க. நோயினுடைய ஷிஃபா வாக்கி கொடுத்தாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். வெளியிலிருந்து தான் அற்புதம் வந்துச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா உள்ளுக்குள்ளே அற்புதத்தை வச்சிருக்கான். சொல்றது புரியுதுங்க? உடம்புல என்ன வந்துருச்சு? அற்புதம் வந்துருச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு முந்தி ருக்கு செஞ்சிடாதீங்க, எனக்கு முந்தி சஜிதா செஞ்சிடாதீங்க, எனக்கு முந்தி ருக்கு செய்யாதீங்க, எனக்கு முந்தி சஜிதா செய்யாதீங்க. ஏன்னா நான் முன்னால பார்க்குற மாதிரி பின்னாலையும் பார்ப்பேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? முன்னால பார்க்குற மாதிரி பின்னாலையும் பார்ப்பேன். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா உணவு தயாரி பண்ணி வச்சிருக்கிற நாயகன் 3 பேர் மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3000 பேர்த்த என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டு வந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சட்டியை திறக்காதீங்க, நான் என்ன செய்கிறேன்? பார்த்துக்கிறேன். உள்ளுக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கையை வச்சாங்க, சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. எல்லாம் சாப்பாடு முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு போயாச்சு. சட்டியிலேருந்து கொஞ்சம் கூட என்ன செய்யல, குறையவே இல்லை. தண்ணி இல்லைங்க நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி என்ன செஞ்சாங்க? விரல விரிச்சாங்க, என்ன செஞ்சிச்சு? தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. ஒது மட்டும் செய்யல, எங்க ஒட்டகத்திற்கும் தண்ணியை சேமிச்சு வச்சுட்டோன்னு சொன்னாங்க சஹாபா பெருமக்கள். வெளியிலிருந்து தான் நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஆதாரத்தை கொடுத்தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் தஆலா உடலிலேயே என்ன செஞ்ச ஆதாரத்தை கொடுத்தான். இப்பேற்பட்ட நபியை நான் என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். அந்த நபியை நீங்க என்ன செய்யுங்க? நீங்க கெட்டியாக என்ன செய்யுங்க? பிடிச்சுக்குங்கன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கும். இது மாதிரி நிறைய அற்புதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சிருக்கிறான். இப்படியே நம்ம இந்த ஆயத்தை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தினுடைய கடைசி பகுதியில் ஒரு சின்ன சட்டத்தை சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறாங்க? முடிக்கிறான். என்னங்க? மேலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள்னு சொல்லாதீங்க, 3ல் 3வது கடவுள்னு என்ன செய்யாதீங்க? சொல்லாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதுவர்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அடியார்னு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க சொல்லுங்க. அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் நீங்க பெருமை கொள்ளாதீங்க. பெருமை கொள்ற மனுஷர் எங்க போக மாட்டாரு? சொர்க்கத்துக்கும் என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டாரு. எல்லாம் நீங்க நேரத்தில் அமல் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் என்ன செய்யுங்க? நீங்க செய்யுங்க. அப்படியே சொல்லிட்டே வந்து அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுங்க? நீங்க கெட்டியா பிடிச்சிருக்குங்க. இது எப்போ இறங்குது? ரசூலுல்லாஹ் காலத்துல தானே ஆயத் இறங்குது. அந்த நேரத்தில் தான் இந்த யூத நசாராக்கள் கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறா? விளக்கி கொடுக்குறான். நீங்க ரசூலுல்லாஹ் என்ன செய்யுங்க? நீங்க கெட்டியா பிடிச்சிட்டீங்கன்னா எங்க போயிருவீங்க? நீங்க சொர்க்கத்துக்கு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சூரத்து நிசாவுடைய கடைசி வசனம் 176வது வசனம். சூரத்து நிசாவுடைய கடைசி ஆயத்து என்னங்க? 176வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன சட்டத்தை சொல்லி முடிக்கிறான். என்ன சட்டம்னா வாரிசு உரிமை சட்டம். என்ன சட்டங்க? ஆமா, ஏற்கனவே சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்திலேயே சட்டத்தை என்ன செஞ்சுட்டோம்? பார்த்துட்டோம். அங்க சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த சட்டத்தினுடைய ஒரு தெளிவான விஷயத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இங்க இன்னமும் மிக தெளிவாக என்ன செய்யறான்? சொல்லி காண்பிக்கிறான். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க. நல்லா விளங்கிக்கணும். ஜாபிர் ரலியல்லாஹுடைய தகப்பனார் உஹது போர்க்களத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? வஃபாத்தாகி போயிட்டாங்க. வஃபாத்தாகி போனவொன்னே ஜாபிர் ரலியல்லாஹு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஏங்க ஜாபிரே அழுகிறீங்க? நீங்க எங்க அத்தா நிறைய பொட்ட புள்ளைய விட்டுட்டு போயிட்டாரு, நான் ஒரு ஆள் தான் ஆம்பளை புள்ள. இது மட்டும் இல்லை, எங்க அத்தா நிறைய கடனை விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ நான் என்னங்க செய்யறது? யார்கிட்ட கேட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன வச்சிருக்கிற நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க? ஒரே ஒரு கூட பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு கூட பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருக்குது. இது ஆரம்ப காலத்தினுடைய செய்தியை நான் சொல்றேன். ஒரே ஒரு கூட பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட கடன் வாங்கினவன் பூரா பற்றி லைன்ல நிற்க வைக்கிட்டாங்க. லைன்ல நிற்க வை. கடன்காரனுக்கு அன்னைக்கு காசும் கொடுப்பாங்க, பொருளும் கொடுப்பாங்க.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கறதுக்கு உண்டான டீட்டெயில் இருக்குதா? இருக்குதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் அளந்து என்ன செய்யறாங்க? கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடன்காரன் அப்படியே வரிசையா காலியாகி எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு போச்சு. எல்லாரும் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு போச்சு. இப்ப ஜாபிர் அலி இல்லாட்ட என்ன இல்லை? கடை இல்லை, பேர்ச்சம்பளம் அப்படி இருக்கு. புரிஞ்சு? கடன்காரன் எவனும் இல்லை, பேர்ச்சம்பளம் அப்படி இருக்குது. இந்த ஜாபிர் அலி அல்லாஹு தஆலாவுக்கு இப்ப கையில் இருந்து இந்த ஒரே ஒரு பேர்ச்சம்பளம் கூட மட்டும்தான். நல்லா விளங்கிக்கணும். தகப்பனார் விட்டுட்டு போன இந்த ஒரு பேர்ச்சம்பளம் கூடை வச்சு பூரா பேர் கடனை என்ன செஞ்சா? அடைச்சிட்டாங்க. யார் கைப்பட்டனால? புரியுதுங்களா? இந்த பேர்ச்சம்பளத்துல ஒண்ணு கூட என்ன செய்யல, குறையவே இல்லை. இந்த ஜாபிர் அலி அல்லாஹு தஆலாவு வாழ்க்கையில முன்னேறாங்க. அல்லாஹ் தஆலா நிறைய செல்வங்கள், நிறைய வசதி வாய்ப்புகள் என்ன செய்யலாம்? அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஒரு கட்டத்தில் ஜாபிர் அலி அல்லாஹு தஆலாவு சக்கராத்துனுடைய நிலைமைக்கு வர்றாங்க. என்ன நிலைமைக்கு வர்றாங்க? மௌத்தா போகிற நிலைமைக்கு வர்றாங்க ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? நடந்து வர்றாங்க ஜாபிர் அலி அல்லாஹ்வை பார்க்கறதுக்காக வேண்டி. எனக்கு யார் எதிர்த்தாப்புல வர்றான்னு எனக்கு தெரியல, நான் அப்படியே மயக்கம் முற்றுருந்தேன். வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டில் என்ன செஞ்சாங்க? ஒது செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ஒது செஞ்சாங்க. ஒழு செஞ்சு முடிச்சுட்டு அந்த பையில கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருந்துச்சு பாரு, அதை எடுத்து என் மேல என்ன செஞ்சாங்க? அடிச்ச உடனே எனக்கு என்ன வந்துருச்சு? உசார் வந்துருச்சு. என்ன செஞ்சிருச்சு? எனக்கு மயக்க நிலை போய் எனக்கு என்ன வந்துருச்சு? உசார் வந்துருச்சு. இது அத்தனை யார் தான் சொல்றா? ஜாபிர் அலி அல்லாஹ் சொல்றாங்க. எனக்கு நிலைவு வந்துருச்சு. கண்ணை திறந்து பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இங்க இருக்கிறாங்க. பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்ச தண்ணியை தெளிச்சு விட்டோன்னே எனக்கு என் முகம் மயக்கம்லாம் தெளிஞ்சு போய் நான் என்ன செஞ்சுட்டேன்? நான் உஷாராயிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டத்துக்கு விளக்கம் கேட்டேன். நாயகமே, நான் மௌத்தா போக போறேன், நிறைய சொத்து இருக்குது என்கிட்ட. அன்னைக்கு என்ன இருந்துச்சு இவர்கிட்ட? அல்லாஹ் அக்பர். புரியுதுங்களா ஹதீஸ்? ஒரே ஒரு பேர்ச்சம்பளம் கூடையை வச்சுக்கிட்டு பூரா கடன்காரனையும் அடிச்சிட்டாரு. இப்ப சொல்றாரு என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. எனக்கு தாயும் வஃபாத் ஆயிட்டாங்க, தகப்பனாரும் வஃபாத் ஆகி போயிட்டாங்க. நான் கல்யாணம் முடிச்சுக்காதனால எனக்கு பெண் பிள்ளைகளும் இல்லை. கல்யாணம் முடிச்சாக்கனால எனக்கு குழந்தைகளும் இல்லை, மனைவிகள் எதுவுமே இல்லை. நான் ஒரு ஒண்டி கட்டேன். எனக்கு நிறைய சொத்து இருக்கு. இப்போ நான் அந்த சொத்தெல்லாம் என்ன செய்யறதுங்க நாயகமேன்னு கேட்டார் அவர். ஹதீஸ் புரியுதுங்களா? இந்த சொத்தெல்லாம் நான் என்ன செய்யறது? இப்போ நான் மௌத்தா போயிட்டேன்னா இந்த சொத்துக்கு அடுத்து யார் வாரிசாக வருவாங்க அப்படின்னு என்ன செய்யறாரு அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அமைதியா இருந்தாங்க அந்த இடத்துல. கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ்வுடைய வஹி என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. நாயகமே உங்கள்கிட்ட கலாலாவை பத்தி கேட்கிறாங்க. அரபியில் இதுக்கு சொல்லுவாங்க கலாலா. ஒரு மனுஷர் இருக்கிறாரு, அவருக்கு நிறைய சொத்து இருக்குது. அந்த மனுஷருக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, யாரும் இல்லை. ஆனா என்ன இருக்குது? சொத்து நிறைய இருக்கு. இந்த மனுஷர் வஃபாத் ஆகி போகிறப்ப, வஃபாத் ஆகிட்டாருன்னா இந்த சொத்து யாருக்கு என்ன செய்யுது? அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆக போகுதுங்கிற கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு பேர் அரபியில கலாலா. யஸ்தஃப்தூனக், நாயகமே உங்கள்கிட்ட சில சந்தேகங்களை, ஃபத்வாக்களை நாயகமே உங்கள்கிட்ட கேட்கிறார்கள். குல், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா. இந்த கலாலாவுடைய சட்டத்திற்கு யார் தீர்ப்பு கொடுப்பா? அல்லாஹ் சட்டத்துக்கு விளக்கம் கொடுக்குறான். யார் விளக்கம் கொடுக்குறா? அல்லாஹ் விளக்கம் கொடுக்குறான். என்ன விளக்கம்? தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. இப்ப இந்த சொத்து யாருக்கு போகும் தெரியுமா? அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு போகும். யாருக்கு போயிருங்க? புரியுதுங்களா? நம்ம உடன் பிறந்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கல்யாணமே முடிச்சுக்கல. அவர் என்ன செய்யல? கல்யாணமே முடிச்சுக்கல. அத்தாவும் இல்லை, அம்மா வஃபாத் ஆகி போயிட்டாங்க, எதுவும் இல்லை. இப்ப இவருடைய சொத்து யாருக்கு போயிரும்? சுப்ஹானல்லாஹ். என்ன வந்துரு? ஏன் அல்லாஹ் தஆலா சகோதரர் கொடுக்குறான்? அடுத்த உரிமைதாரர் யார் தான்? இதே நிலையில ஒரு பெண் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான். இப்ப கேட்டது ஜாபிர் அலி எல்லாம் ஆம்பளை. இதே நிலையில ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு நிறைய சொத்து இருக்குது. அந்த பெண்ணுடைய தாயும் தகப்பனும் என்ன செஞ்சா? வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த பெண் எந்த ஆணையும் கல்யாணம் முடிக்கல, குழந்தையும் பெற்றுக்கொள்ளல. இந்த பெண்ணுடைய சொத்து யாருக்கு போகும்? இந்த பெண்ணுடைய சகோதரருக்கு என்ன செய்யுங்க? போகும். சகோதரருக்கு போகும். அல்லாஹ் சொல்றான், இந்த உங்களுடைய சொத்துல உங்களுடைய சரி பாதியை என்ன செய்யுங்க? நீங்க உங்களுடைய சகோதரருக்கோ சகோதரிக்கோ என்ன செஞ்சிருங்க? நீங்க கொடுத்து முடிச்சிருங்க. சகோதரருக்கோ சகோதரிகளுக்கோ கொடுத்து முடிச்சிருங்க. அப்படி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற மிச்ச பாதி இருக்குது இல்ல, அந்த பாதி சொத்தை பைத்துல் மாலுக்கு என்ன செய்யுங்க? நீங்க கொடுத்துருங்க.
இப்போ சொத்து சரியா பாதுகாக்கப்படுதா? ஏன் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? ஒரு ரூபாண்டாலும் அது என்னதான்? காசு தான். அது என்னதானுங்க? காசு தான். எந்த நேரத்திலையும் ஒரு ரூபாவும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு ரூபா தானே, இதை எடுத்து என்ன செய்ய போறோம்னா என்ன செஞ்சிட விட்டுறக்கூடாது. அது என்னுடைய புறத்திலிருந்து வந்த ரிஸ்க். நீங்க அதை பயன்படுத்தலைன்னா அது இன்னொருத்தருக்கு என்ன செய்யப்படணும்? பயன்படுத்தப்படணும். இப்போ நீங்க வஃபாத்தாய் போயிட்டீங்கடா, நல்ல மனுஷங்க வஃபாத்தானாருங்க, பூரா சொத்தம் அப்படியே தூங்குதுங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்குதா இல்லைங்களா? அப்படியே என்ன செய்யுதுங்க? கிடக்குது. யாருக்கும் அது என்ன செய்யப்படலை, ஒப்படைக்கப்படவே இல்லை. 40 வருஷம் 50 வருஷம் அந்த வீடு பூட்டியே கிடக்குதுப்பா, பாலடைஞ்ச பங்களாவா போச்சு. அன்னைக்கு அங்க என்ன செஞ்சிருந்திருக்கணும்? அடுத்தவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கணும்? அதை உரிமையாக்கி கொடுத்துருக்கணும். எனக்கு அப்புறம் இந்த சொத்தை உங்களுக்கு தான் என்னதுங்க சரி பாதியாக பங்கு வைக்கப்படுது. அல்லாஹ் சொல்றான், ஒரு சகோதரர் இல்லாம 2 சகோதரர் இருந்தாங்க. அப்புறம் அந்த மனுஷர் வஃபாத்தா போற அந்த மனுஷருக்கு ஒரு சகோதரர் இல்லாம 2 சகோதரர் இருந்தாங்கன்னா 3இல் பாதி என்ன செய்வீங்க? 3இல் ஒரு பகுதி என்ன செய்யுங்க? நீங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்க கொடுத்துருங்க. 3இல் ஒரு பகுதியை கொடுத்துருங்க. அதே நேரத்தில் அந்த வஃபாத்தாகிற மனுஷருக்கு சகோதரரும் இருந்தாங்க, சகோதரியும் இருந்தாங்கன்னு சொன்னோம்னா ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. இப்படி கொடுத்து அந்த சொத்தை என்ன செய்யுங்க? நீங்க பங்கு வச்சிருங்க. சரியான முறையில் என்ன செய்யுங்க? பங்கு வச்சிருங்க. என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு அரபியில பேரு கலாலா. என்ன பேருங்க? கலாலா. அதான் சொல்றான் பாருங்க. இனிமுருகுன், ஒரு மனிதர் ஹலக்க வஃபாத்தாகிட்டார், லைசலஹு வலதுன், அவருக்கு எந்த குழந்தையும் தாயும் தகப்பனும் இல்லை, வலஹு உஹ்துன், அவருக்கு என்ன இருக்குது? சகோதரி இருக்குது. ஃபலஹா நிஸ்ஃபு மா தரக், பாதி சொத்தை என்ன செஞ்சிடணும்? அந்த சகோதரிக்கு கொடுத்துடணும். வஹுவ யரிசுஹா இல்லம் யகுல்லஹு வ இல்லம் யகுல்லஹா வலத் ஃபைன் கானத் தத்னதைனி ஃபலஹும ஸுலுஸானி மிம்மா தரக். ஒரு சகோதரி இல்லாம 2 சகோதரி இருந்துச்சுன்னு சொன்னா 3இல் ஒரு பங்கு என்ன செய்யுங்க? நீங்க கொடுத்துருங்க. வயின் கானு இஹ்வத்தர் ரிஜாலன் வ நிசாஅன், நிறைய சகோதரரும் இருக்கிறாங்க, நிறைய சகோதரியும் இருக்கிறாங்க. ஃபலிதக்கர் மிஸ்லு ஹவ்லில் உன்சயைன், ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. யுபய்யினுல்லாஹு லக்கும் அன் தலில்லு, வழிகட்டு போகி விடாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை உங்களுக்கு விளக்கி கொடுக்கிறான். என்ன ஆயத்தை பார்த்தீங்களா? என்னங்க, மனுஷனுக்கு ஆசை வந்துடும். என்ன வந்துருங்க? அவர் தான் மௌத்தா போயிட்டார்ல, நம்ம பேசாம எடுத்துக்குவோமே அப்படின்னு மனுஷனுக்கு என்ன வந்துருங்க? ஆசை வந்துடும். அந்த நேரத்தில் ஹலாலா விட்டும் ஹராமின் பக்கம் வழி தவறி போகி விடாமல் இருப்பதற்காக வேண்டி உங்களுக்கு இந்த சட்டத்தை என்ன செய்யறேன்? நான் விளக்கி கொடுக்கிறேன். வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துக்களையுமே இது அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறேன் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதோட சூரத்து நிசாவினுடைய 176வது வசனத்தோட இந்த சூரா என்ன செய்யுதுங்க? நிறைவு பெறுது. அதுக்கு அடுத்த சூரா பேர் என்னங்க? சூரத்துல் மாயிதா. மாயிதாண்டா தட்டு. என்னதுங்க? தட்டு. இதுல சொன்ன சட்டத்தை விட அதை இன்னமும் என்னதுங்க? நிறைய சட்ட திட்டங்கள் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க? பேசி காண்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இது நம்ம எப்போ ஆரம்பித்தோம், இது இப்போ நம்ம முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான டீட்டெயில் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நம்ம என்ன செய்வோம்? நம்ம பார்ப்போம். சூரத்துல் மாயிதாவை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வரக்கூடிய வாரங்கள் என்ன செய்வோம்? நாம தொடங்குவோம். எதை கேட்கிறோமோ, கேட்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்கிறோமோ அதை வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அடுத்து ஆரம்பிக்கிற சூரத்துல் மாயிதாவை முழுமையாக விளக்கங்களை கேட்பதற்குண்டான தௌஃபீக்கையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. அதன் பிரகாரம் அமல் செய்கிற தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. குர்ஆனுடைய முழு விளக்கங்களையும் கேட்டு அதன் பிரகாரம் உணர்ந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக.
அல்லாஹ் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் எங்களுடைய சொத்துக்களும் எங்களுடைய பண விஷயங்களும் சரியான முறை எங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு போய் சேர்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையும் சுமூகமான நிலையும் நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. ஒருவரோடு பரிவோடும் பாசத்தோடும் நடந்து கொள்வதற்குண்டான தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. ஒருவருக்கு மத்தியிலே சண்டையும் பொறாமையும் சொத்திலே ஏற்படக்கூடிய மிக மோசமான குரோதமும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. சொத்து விஷயத்திலே வாரிசோடி விஷயத்திலே என்ன சட்டங்களை நீ சொல்லியிருக்கிறாயோ அதை சரியான முறையில் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த துஆவை அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டால் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம் அலைக்கும்.